பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கிச்சு சம்பா நெல்லு சொரு நாங்க கேட்கல. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்கல வச்சுதான். அண்டா குண்டா சாமன் சட்டை அடகு வச்சுதான். எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்கல வச்சுதான். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், வருங்காலத்துல எரும மாட்டை மேய்க்க போறோம். இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது, கடைசியில் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறீங்க. ஐயா ஜேஜிபி இருந்தால் ஒரு அள்ளி போடலாமையா, ஒரு அரை மணி நேரம் ஓட்டணுமே. சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. நீ டீ செலவு எப்படியும் 15,000 கொண்டு வந்துடுவேன். உன் டூட்டியில் கட்டார் வாங்கிட்டு வந்து ஊற்றி விட்டு போயிட்டே. இங்கிட்டு செம்பரியாட்டு கிடையாடா, அதை பார்க்கல நீங்க. இப்படி தாண்டா ஒரு ஊரில் ஆள் நினச்சி செம்பரியாட்டு கிடையில நடித்தேன். கடைசி வரைக்கும் சிரிக்கலைன்னு காலையில் பார்க்குறேன், ஆடு கத்துச்சு விதி. அந்த கிடாய்க்கு பிறந்த வந்தேன் இவனா கண்டென்ட்டுக்கு வர்றானே. ஓ அங்கே போய் பாடு. சாமியார் அற்புதமா கருத்துக்களை சொன்னார், பாடினார். பார்க்கறதுக்கும் கைதட்டுக்கு ஆள் இல்லை. சந்திக்கிறேன் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. அவ்வளோதான் பாட்டு, அவ்வளோதான். ஓ ஏன் இவ்வளோ நேரம் சாமிக்கு வாச்சே இல்லை? உங்களை கஷ்டப்படுத்த என்னைக்கு விட மாட்டேன். தெய்வமே இத்தனை நாள் எங்கே, இத்தனை நாள் லோலர் கம்பெனியில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன் விதி மாதிரி நிற்கிறாரு? நீங்க 4 பேர் ஒரு காமன் நேரம் என் முகத்திலே முழிக்காம சத்தியமா அந்த பக்கத்தே வர மாட்டோம். ஏய் அதுக்காக சங்கத்துக்கு போயிடக்கூடாது, சுப்பிரமணியம் எழுப்பக்கூடாது. சரி சரி. நாராயணா நமோ நாராயணா நமக. ஐயா பெரியவரே வாழ்க, பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். தாங்கள் யார்? எதுவும் கடிச்சு புரிச்சா எதுவும் பிரச்சனையா? யாருக்கு? என்னைய பார்த்து பெரியவர்னு சொல்லியே. ஏன் பெரியவர்னா பொருந்தாதுங்கிறீங்களா? பொருந்துமா? இப்ப ஒரு சின்ன பிள்ளை வீட்டுல இருக்கு, அம்மா தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னா அம்மானா அப்ப ஒரு பெரியவர் சொல்றாருன்னா அந்த பிள்ளை அந்த பெரியவரை பெத்தவர்னு அர்த்தமா? இல்ல பெரியவர் சொல்றாரு அம்மான்னு மரியாதை நிமித்தமாக உங்களை பெரியவர்னு சொன்னா உங்களை பெரியவராக மரியாதை கொடுத்து பேசுறேன் அப்படின்னு அர்த்தம். சரி சரி சரிங்களா? இடம் எங்க இடம்ங்க இது? நீங்க வந்துட்டு என்னை பெரியவர் உரல் கிரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலையே. இடம் எங்க இடம்ங்க? இடம் உங்க இடம் எப்படி சொல்றீங்க? ஏதாச்சும் ஒரு ஆதாரம், ஒரு சான்று சொல்ல முடியுமா? ஒரு சான்றா? நான் என்னடா தாலுகா ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். அந்த சான்று அல்ல, இடம் முன்னதுதான் வேலிமலை சாரல். அப்படியா? வேள்வி என்றால் தேவயாகம், பிதுர்யாகம், பூதயாகம், மானுடயாகம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யாகங்கள் நடத்தக்கூடியது. எம்மை போன்ற முனிவர்களா இல்லை உம்மை போன்ற மானிடர்களா?
மானிட்டர் கிடையாது, நாங்க ஓல்டு மங்கும் ரம்மும். மானிட்டரா? நான் எப்ப சொன்னேன்? இல்லாத உன்னை பிறக்க வைப்பீங்களா நீங்க? ஏங்க நாங்க வேலிமலை சாரல்ல தினை வச்சிருக்கோம். திரை நீங்க விதைச்சா இடம் உங்களுக்கு சொந்தமாயிருமா? ஆமாங்க. பாருங்க, நாங்க வந்து தங்கி யாகம் செஞ்சதுனால இடத்துக்கு பேரை என்ன வச்சிருக்காங்க? வேலிமலை சாரல்னு. வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாடலை வசனமா பேசுனீங்களே, ஆமா, அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. என்ன யாரையா? சாமியாரையா. சாமியார்னு யாரை ஒத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் இருங்க, ரைடு வந்திருக்காங்க. யாரு? எங்க? மூஞ்சிக்கு இத்தத்தண்டி மீசிய சமந்து வர்றானே, இதுதான்டா என்னால பொறுக்க முடியல. போடா, நான் 300 சம்பளத்துக்கு வருவேன். சென்று வரட்டும். யாருன்னு தெரியவில்லை, பாவம் பிள்ளை. தப்பு. எங்க அண்ணங்க. அண்ணனா? மூத்தவர். மூத்தவரா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அனுப்பிச்சு விட்டமே சாமியார் அடிச்சு கொண்டு விட்டாரா அப்படின்னு பார்க்க வந்திருக்காரா? இவர் யார்? துணி விற்கிறவரா? துணி விற்கிற கிடையாது, துணிக்கு வந்து சாயம் போக்குறவர். ஓ, சாயம் போடுறவரா? துணி விற்கிறவர் இல்ல, வேற. ஏய் ஏய், முழிஞ்சிருக்கணும், வேணாம். போடா. அப்ப இடம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு ஆதாரம் இது ஒன்றே போதுமானது. சரிங்களா? எது பதியல? நான் ஆதார் அட்டை பதியவா வந்திருக்கேன். பாத்துட்டு வந்த ஆள் வரல. நான் ஆதார் அட்டை பதிவு வேலைக்கு ஐயா வந்திருக்கேன். காலையில சாட்டினாங்க ஆதார் அட்டை பதிகிறோம்னு, இன்னும் ஆள் வரல. யாராச்சும் இந்த வனத்துக்குள்ள போய் ஆதார் அட்டை பதிவாங்களா? ஊர்ல சொல்றாருங்க. ஓ, ஊர்ல யாரும் பதிய வரலையா? அப்ப நீங்க ஊர்ல போய் பதிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு உன் தம்பி என்கிட்ட பேசட்டும். அப்படியா? இவர் மாதிரி பேச முடியாதுங்க, அண்ணன் அறிவாளிங்க. பேசுவாரா? ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க வைப்போம். எதை கேட்டாலும் சொல்லுவாரா? என்னங்க, நாங்க எத்தனை பேத்த ஓட ஓட விரட்டிட்டு நிமிந்தாள் வேலைக்கு போயிருக்கோம். அப்படியா? தம்பி ஒரே அறதேன். சரி, இந்த இடம் வேலிமலை. வேலிமலை என்பது மலை. மலைக்கு சொந்தமானது கடவுள் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமானின் சிறப்பை பாடக்கூடிய யுகம் எந்த யுகம் சொல்லுவாரா? இல்ல முருகப்பெருமான் புகழ் பாடக்கூடிய நூல் எந்த நூல் சொல்லுவாரா? மலைன்னு கேக்குறாரு. மலைனா என்ன? மலை என்றால் தண்ணி. மலைனா ஏய், அது மழை. நாக்க நல்லா மடிச்சு போடணுமியா? மடிச்சு போட்டாதான் தண்ணி. நீ எப்ப பார்த்தா நாக்கு இங்க உள்ள கொண்டு. நானும் நாக்க மடிச்சு பார்த்தேங்க, மடிய மாட்டேன். நாக்கு நல்லா போடுவேங்க. எது? என்னையா பேசுற? ஏலே, 2 அறையோட நீ பாரு, மேலூர் பஸ்டாண்டு போறேன். முருகனுடைய என்ன கேட்டீங்க? முருகனுடைய புகழ் பாடக்கூடிய நூல் என்ன நூல்னு கேட்டேன். பருத்தி நூல். ஏய், பருத்தி நூலா? இல்லையா? பருத்தி நூலு பட்டுன்னு. பருத்தி நூல்ல முருகனுடைய புகழை பாட முடியுமா? முடியாதுங்க. ஏன் முடியாதுல்ல? அப்ப முருகன் புகழ் பாடக்கூடிய நூல் என்ன நூல்? கந்த சஷ்டி கவசம். இங்க வாங்க. இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? என்னங்க? இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அண்ணன். இப்படி முட்டாத்தனமா சொல்லி கொடுத்துருக்கியே, உனக்கு நல்லா அறிவு இருக்கா? சின்ன பிள்ளை பாவம். இங்க பாரு, வடியுது வாயில. தப்பா என்ன? எப்பயுமே வடி விட்டுக்கிட்டு தான் தெரியா? ஏய், குடிச்ச பால் இன்னும் கொமட்டில் வடிஞ்சுக்கிட்டு இருக்கே. சின்ன பிள்ளைக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்க. முட்டாள்தனமா சொல்லி கொடுத்துருக்க. முட்டைத்தான் பார்த்தேன், ஆனா முட்டை பாத்தியா? முட்டை ஆள் இல்லைண்டே. திருப்புகழுக்கு இந்த உலகத்தில் எதிர்ப்புகளே இல்லை. அப்படின்னா திருப்புகழ், புகழ் பாடக்கூடிய புகழ். சரிங்களா? அதுதான் காலத்தால் முந்தைய புகழ் நூல். அப்படி இல்லையா சொல்லி கொடுத்துருக்கணும். எப்படி இப்படி தப்பா சொல்லி கொடுத்தீங்க? அவர் சொல்லுவாங்க. ஏங்க நீங்க முந்திரிய? ஓ, அவர் சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. சரி, இப்போ முருகப்பெருமான் நவ பாசானத்தால் ஆனவர். பாசானம்னாவே மருந்து. சரிங்களா? எல்லாம் சித்த மருந்து, மருந்துகள். மருந்துகளை பத்தி என்ன அவர் பேசுவாரு? மருந்தை பத்தி இவருக்கு தெரியுமா? தெரியுமுங்க. என்ன சொல்லுப்பா. இயற்கை மருந்து உனக்கு தெரியுமா? ஐயா, மூலிகை தெரியுமா? இலைகளை தெரியுமா? என்ன புடிங்கிட்டு கவக்கம் போச்சு அடிப்பேன். கேட்டா என்ன ஸ்டீவ் குட்டியா ஸ்டார்ட் பண்ற? என்னையா சொல்றீங்க? என்ன மருந்து தெரியுமாவா? அப்படிலாம் தெரிஞ்சவங்க வந்து தெரியுமான்னு கேட்டா எனக்கு சிரிப்பு சிரிப்பா. சரி, நீ சிரிக்காம சொல்லு முதல்ல. பாலமடைக்கு நாவடைக்கு கஞ்சாவதுன்பா ஆலமல் பொருள் மாலமல் நின்று சனிங்க நிலமுண்டு கண்டுமண முறையே காந்தல குழந்தை அத்தி குழந்தை உத்தி குழந்தை அமுக்கள் வேறு குணா தலை சொல்லி மலா பிஞ்சு பேப்பி பேப்படல அழுகண்ணி தொழுகண்ணி ஆனவணங்கி பூனவணங்கி நிலவேம்பு மாம்பு முருங்கப்பு வன்னிப்பு சின்னப்பு பாதகத்தி தோதகத்தி ஆரோமண கத்தி பஞ்சமால் பாதகத்தி பேராமுட்டி தேரா
வரை இலைகளா சொன்னேன். ஆ. இறுதியில முடிக்கிற என்னமோ சொன்னீங்க. அம்மி நிழல் அரவணை பித்து மலை வேம்பு என்ன ஏய் சொன்னா ஒழுங்கா சொல்லணும். அவன் வேற மாதிரி சொல்ல வரேன் மொட்டை நாக்கு போல. அப்படியா? நுனி நாக்கு திரும்பாதா? பாவம் பிள்ளை எதிரையோ கொண்டே கொடுத்துருக்கு நாக்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். வேற என்ன பேசுவாரு? பெருங்காப்பியம். இந்த மருந்து ஒரே இடத்துல ஒரே மலையில புடுங்கல, பல கிராமமா போய் புடிங்கிட்டு வந்து எத்தனை கிராமத்துல போய் புடுங்குன? அப்ப நீ புடுங்குற வேலையை சரியா பாத்துக்கன்னு நினைக்கிறேன். நல்லா புடுங்குவேன். வடுக்கு 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 வடுக்கு. நீ புடுங்குனதெல்லாம் இப்ப சொல்லு. தெரியுமா உங்களுக்கு நான் புடுங்குறது? நீ புடுங்குறத நான் பார்க்கல. எங்கெங்கெல்லாம் போய் புடுங்கிப்பட்டு வந்த? காரியாவட்டி, கல்லுப்பட்டி, கருக்காப்பட்டி, அச்சமட்டி, பிச்சமட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையமட்டி, சென்னமட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, ஆவத்தூரமட்டி, அரசவட்டி, எறாமட்டி, சவடாரவட்டி, வளையவட்டி, கொல்லவரமட்டி, கோடாங்கி வட்டி, ஆண்டி வட்டி, உதுலமட்டி, மங்கம்பட்டி, சிந்து வட்டி, புளுத்தி பட்டி. புழுதி பட்டிங்க மொட்டை நாக்கு போய. புழுதிப்பட்டி. தூரங்குறிச்சி பக்கத்துல புழுதிப்பட்டி. கம்பி நழுவுது ப்ரோ. மீசைய வேற கவ்விக்கிட்டு வர்றான் நீ. இத்தனை மருத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவ பயங்கரமான ஆளுங்க. அப்படிங்களா? ராமாயணம், மகாபாரதம், ஆ. பொது அறிவு, திருக்குறள் எதை கேட்டாலும் நிப்பாட்டிடுவேன். அப்படியா? பேசுவோமா? பேச சொல்லுங்க. 8 தொகை தெரியுமா? 10 பாட்டு தெரியுமா? நாலடியார், நான்மணி கழிகை, இன்னா 40, இனிய 40, கார் 40, கலமணி 40, ஐந்தனை 50, ஐந்தனை 70, திறமணி 50, திறமாலை 150, திருக்குறள், திருக்கடுகம், ஆசாரகோவை, சிறுவஞ்சமூலம், ஏழாதி, கைநிலை, பழமொழி 400, 12 கீழ்கணக்கு எனக்கு தெரியும். பேசுவியா? 10 பாட்டா? 10 பாட்டு உனக்கு தெரியுமாயா? போங்க சாமி. சொல்லியா? 10 பாட்டையும் சொல்லியா பாப்போம். நாங்களும் உங்களை சாமி ரொம்ப பெருமையா நினைச்சு 10 பாட்டு தானா? 1,00,000 பாட்டு என் செல்லுல ஏற்றி வச்சிருக்கேன். 1,00,000 பாட்டு. ஏய் நீ சொல்ற பாட்டு திரை இசை பாடலையா? நான் சொல்றது முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பட்டின பாலை என்று கடா தொடும் 10. இதான் 10 பாட்டு. 8 தொகை தெரியுமா? உனக்கு தொகை தெரியுமாயா? தொகையே தெரியாது எனக்கு. செல்லுல ஜிபேல பண்ணி விட்டேன். ஏய் நீ எந்த தொகையை சொல்ற? நட்டினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை 8 தொகையே. இது லேகியமா? லேகியமா? ஏ தொகை நூல்கள் யா. ஏன் கிடையாது, காணைக்கு போடுறது மாட்டு. அகம் புறம், அகநூல், புறநூல், அகப்புறநூல் என்று ஆமா. சொல்லிய நூல்களை பத்தி எடுத்து இயம்பக்கூடியது. சரி. இதுவே உனக்கு தெரியலையே? இல்ல உனக்கு காப்பியம் தெரியுமா? காப்பியோட தெரியும். பழைய 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 வாங்க வாங்க வாங்க. இது ஒண்ணுனாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பேசுங்க. காப்பியத்தை சொல்லுங்க. பெரிய காப்பியம் சொல்லுவே, சின்ன காப்பியம் சொல்லுவியா? பெருங்காப்பியம் தெரியும், திருங்காப்பியம் தெரியும். அப்படியா? கும்பகோணம் டிகிரி காப்பியோட தெரியும். ஏய் நீ காப்பியா? ஏய் நான் சொல்றது காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி சொல்லி 50 காப்பியம், சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம் என்று சொல்லக்கூடிய 5 சிறுங்காப்பியம். மணிமேகலை சிந்தாமணியா? மணிமேகலை, மணிமேகலை, சிந்தாமணி, திருச்சி வீசி, ஜெயபிரியா, சத்தியபிரியா, பவதராணி. ஏய் ஏய் இதெல்லாம் யாரு? பவதாரணி சொல்ல தெரியாத முண்டைக்கு பாவாடதாமணின்றியான் பாரு. ஏய் பவதாரணி. நான் சொல்ற மணிமேகலை யாருன்னு தெரியுமா உனக்கு முதல்ல? தெரியுங்க. திண்டுக்கல் மணிமேகலை தானே டான்ஸ் அடிக்குதுல. ஏய் அந்த மணிமேகலை அல்ல. அப்படி பயங்கரமாடு. அது திருச்சி விஜயெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏய் திருச்சி விஜயா? சிமுண்டு மூட. ஏய் நான் சொல்ற மணிமேகலை யாரு தெரியுமா? கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தாலே இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரம் மணிமேகலை உடையது. கோவாலு மகளா? சீத்தலை. கோவாலு மகள் டான்ஸுக்கு வரல. கோபாலு மகளா? ஏய் நான் எப்பயா உன்னிட்ட கோபாலு மகன் சொன்னேன்? நீங்க தான் கோவலன் மகன் சொல்றேன். கோபாலு மகளா? அந்த ஆள் விளங்காத. அந்த ஆள் சண்டைக்காரங்க எங்களோட. உன்னையோட சண்டைக்காரரா? யாரு? கோவலனுக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது. ஏய் உன் காலம் எப்பது நடந்தது? அவங்க காலம் எப்ப நடந்தது? அப்ப கோவலனுக்கு உனக்கு என்ன அப்படி சண்டை? ஏதாச்சும் ஒரு சண்டையை சொல்லு பாப்போம். அவங்க காலம் சாயங்காலம், எங்க காலம் விடிய காலம். என்னையா கால நேரத்தை சொல்லிட்டு இருக்க? அவனை பார்வை என்ன செய்ய போறேன்? போடா நீ போயா உள்ள. அறிவாளிகிட்ட நான் பேசிக்கிறேன். அவர் நம்ம பங்காளி. டீ சப்பலையா? சரி போ. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லு. நான் ஒரு தேவலோக ரிஷி. நீங்க தேவகோட்டை பச்சியா? ஏய் தேவகோட்டை பச்சி இல்லையா? காதை நீட்டி கேட்கணும். தேவலோக ரிஷி. ரிஷினா முனிவன். முனி. முனியா? பாண்டி முனியா காளி முனியா? அந்த முனி அல்ல. முனிவரை சுருக்கி முனின்னு சொன்னேன். முனியா முனி டூவா? ஏய் முனியா முனி டூவா? ஏலே அவர் என்ன திரைப்படமா ஓடிக்கிட்டு இருக்காரு? ஐயா நான் முனிவரை சுருக்கி முனி என்று சொன்னேன். நீ மனிதரை சுருக்கி ஏய் மணியா? மணி. முனிவனை சுருக்கி முனினா? மணியர் சுருக்கி மணின்றனா? மணிக்கு நாக்கு போடாம கிடக்கு. மணிக்கு
உங்க பேரு என் பேரு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, மோதக பிரியா விநாயகா. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் பெரங்காட்டு சப்புன்னு அடிச்சு போடுவேன். ஏன் பேரை கட்ட அவதாரியா போனா பலவட்டையா நாராயணா போனா எப்பயா நான் சொன்னேன் எப்படி? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவதாரியா போனான்னு தானே சொன்னீங்க. ஏய் உன் காதுல விழுகிறது பூரா அப்படியே விழுகுமா? ஒண்ணு என்னைய செப்ப விடணும், இல்ல நீ செப்பணும். நீங்களே தப்புங்க, நீங்களே. அப்ப நானே செப்பட்டுமா? இப்ப நான் என்ன தப்பா சொன்னா நான் விடிய விடிய தப்பிக்கிட்டே ஏய் செப்புதல் யாராவது ஏன்னா அதிசயமா வச்சிருக்கேன் கேட்க போக. செப்புதல்னா சொல்லுதல், சரிங்களா? உங்க பேர் என்ன? பேரு ரத்தின சுருக்கமாக நாரதர் என்பது என்னுடைய பெயர். வாழத்தாரா? முன்னாடி இருக்கு வாழத்தாரு. வாழத்தாரா? நாரதரா? நாரதர். ஊருங்க? ஊரு மேலூர். இங்கதானா? வேலூர் தான் பக்கம் தான். அவளை நடந்தே வந்துருப்பீங்க. ஏய் மேலூருக்கும் இங்கேக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? நீ என்னையா பக்கங்கிற? வாங்க சாமி, என்ன நல்லா இருந்தா 20 கிலோமீட்டர் இருக்குமா? 20 கிலோமீட்டரா? 4 கிலோமீட்டர் தானா? 4 கிலோமீட்டரா? ஏய் இங்க வாங்க. மணப்பாறைன்னு ஊர் இருக்கு, சுருக்குனா மணவைன்னு சொல்றோமா? கோயமுத்தூர்னு ஊர் இருக்கு, சுருக்குனா கோவை. திருச்சிராப்பள்ளின்னு ஊர் இருக்கு, சுருக்குனா புதுக்கோட்டைன்னு ஊர் இருக்கு, சுருக்குனா தஞ்சாவூர்னு ஊர் இருக்கு, இருக்கா? மேலகொத்து கும்பகோணம், குடந்தை. குடந்தை, புதுச்சேரி, புதுவை, புதுகை, புதுவை, வித்தியாசம் இருக்கு, சொல் வித்தியாசம். அப்ப மேலகொத்து சுருக்கி மேலூர்னு நான் சொல்லுவேன். மேலோகமா? அதத்தான் சுருக்குனே. மேலோகத்தை சுருக்கித்தது மேலூர்ன்றீங்க. அவ்வளவுதான்யா. நாங்க இருப்பது பூலோகம். அப்ப இத சுருக்குனா வேணாங்க, அது நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது? சுருக்கி சொல்லு, நல்லாதான் இருக்கும். பூலோகத்தை சுருக்குனா சொல்ல மாட்டானே. அவர் எப்படி உன் புருஷன் சொல்றாரு? ஏய் புருஷனா? மீச அந்திரிச்சுடா. நீ என்னையா வித்தியாசமா சொல்றீங்க? மேலூர் சுருக்கி மேலூர், புலவூர் சுருக்கி. ஏய் அவர் ஏதோ சொல்ல வர்றாருயா, சொல்ல வர்றாருயா. உன்னை அவர் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நீ அங்க வா, நான் பாதுகாப்பு தர்றேன். இப்ப பேசு. நீங்க மேலூர் சுருக்கி மேலூர் நான் சொல்லுவேன், புலவூர் சுருக்கி மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னா மேல இந்த சாமி வந்துருச்சு. ஏய் என்ன பண்ற? சாமி நிப்பாட்டுற சுத்தி அங்கதாங்க இருக்கு. எங்க இருக்கு? இல்லைன்னா அவ எப்ப என்னாலும் ஆடிக்கிட்டே இருப்பியா? அப்படியா? அவங்க பரவாயில்ல. மேலகொத்து சுருக்கி நான் மேலூர்னு சொல்லுவேன், புலவூர் சுருக்கி நீ எப்பதாயா சொல்லுவீங்க? நின்றுச்சு வாயா இந்த பக்கம் வாயா. மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னா மேலோகத்தை சுருக்கி ஐயா. எப்பதான் 2 பேரும் சொல்லுவீங்க? அவன் சாமியா இருக்குதுயா, முனியாண்டி சாமி. நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன். நீனே சொல்லு. மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னா மேலோகத்தை போட. என் தங்கச்சி வள்ளி இங்க இருக்கிறா. எதுக்கு இருக்காக? காவலுக்கு. எத்தனை தங்கச்சி? ஒரு தங்கச்சி. ஒரு தங்கச்சி தான். அப்ப ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன், நீ 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. மொத்தம் நாங்க ஆம்பளை பிள்ளை 7 பேர். 7 பேர் எங்க போயிட்டாங்க? 7 பேர் புடுங்க போயிட்டாங்க. ஏய் ஐயோ தினைக்கு களை விடுங்க போயிட்டாங்க. ஏன்டா மொட்டனாக்கு போல. என் தங்கச்சி வள்ளி. வள்ளி வள்ளி மட்டும் தான் இருக்கு உள்ள. இன்னொரு ஆள் இருக்கு. இன்னொரு ஆள்னா இன்னொரு அண்ணனா? நாங்க அத்தைக்குழி சம்பளத்தை கூட்டு வந்திருக்கோம். ஒரு லகுட என்னத்த திருகு, அது வேறு. திருகையா? அந்த திருகையில நான் கொஞ்சம் போட்டு அரைக்கலாமா? ஐய கொமட்டிக்காய கூட வாங்கி அரைச்சோம். திருக மட்டும் இருக்கு, உங்களுக்கு குச்சி இருக்கா? புடிச்சு சுத்துறதுக்கு. அது வெறும் திருக சுத்த முடியாது. வேற உங்க குச்சியை கொடுத்தீங்கன்னா அப்படியே கிறுத்து புடுத்தா. அதனால அந்த திருகைய கொஞ்சம் நான் அரைச்சு பார்க்கலாம் ஆசைப்படுறேன். அந்த திருகைய சரி இழுத்துட்டு வரீங்களா? நீ போங்க. உருட்டிட்டு வருவீங்களா? அதுவா மாடை முடிச்சு வந்துடும். அப்படியா? அழைத்து வாருங்கள். ஏன்னா இந்த திருவுக்கு ஏத்த குச்சி மாதிரி தானே இவர் இருக்கா. ஆமா சாமி இப்பதான் என்ன சொல்லிட்டு போனா, அழைத்து வாருங்கள் சொன்னார். இவரை நான் வணங்குறேன். ஏன்னா மரியாதை நல்லா பேசுறாரு. அழைத்து வாருங்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியாம தெரிகிறாயே தம்பி. அழைத்து வாருங்கள் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன? அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடா இருக்கிறார். ஐயோ நாளைக்கு மானாமதுரைக்கு அங்கிட்டு இளையாங்குடியில எத்தனை வெட்டு குத்து ஆகுதோ. எப்ப அப்படி சொன்னேன்? கூட்டி கொண்டாந்து விடுன்னு சொன்னா ஏன் அவசரத்துக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் கூட்டிட்டு வாயா. சீக்கிரம் கூட்டு வான்னு சொல்றாரு. வேகமா போகணுமா அவரு வேலையை முடிச்சுட்டு? ஏய் அசிங்கம்டா, நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. யூடியூப்லாம் கட் பண்ணுங்கடா. எடுத்து போட்டு விளம்பரம் போட்டு விடுங்கப்பா. நம்மளுக்கு இனிமே தச்ச பாத்தே இருக்கு.
கூட்டி விடுங்கன்னா என்னடா அர்த்தம்? கூட்டியாந்து விடுங்கடா. இதுக்குள்ள என்ன நடக்குது? நாளைக்கு ஆபீஸ் நாளைக்கு தான் திறக்கிறோம். நாளைக்கு நல்ல நாள் பௌர்ணமி. இன்னைக்கு தான் பௌர்ணமி. மேலூர்ல ஒரு ஆபீஸ் முதல்ல போடுவோம். ஆபீஸ் பேரு எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். அலை உனதால உன்னை சத நடத்தி போறோம்டா. உனக்கு கப்ளிங்டா என்னடா தெரியா? டேய் 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 உனக்கு இன்னும் நாள் கிடக்கு. உனக்கு இப்ப 2 இன்ச்சு கப்ளிங் தான் தருவேன். ஏண்டா நீ காசு தர போச்சு அவர் என்னடா மம்பட்டி கனவோட வந்தேன் போடா. கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்திட்ட எப்பிறவி கூட்டு கிளி போல வாழ்ந்தமட ஒரு நாளும் பிரியாத எந்த நன்னா பாண்டியனே வீரமல்லு இன்று பிரிந்தோமடா 2 பேரும். எந்த அண்ணன் தம்பி மடுவுல வாயோ கண்ணே பெல்ட் பட்டு கண்ணம் தொட்டுக்கொள்ளு ஒட்டிக்கொள்ளும் அண்ணா தொழில் தொடங்க போறோம். எந்த தொழில்? நாளையில இருந்து ஆபீஸ் திறக்க போறோம். என்ன ஆபீஸ்? ஒன்னே வச்சுட்டு முத என்னைய வச்சு முத பண்ணு புழு புழுன்னு வரும். போர் போட போறோம். மறுபடியுமா? சாமி வந்திருக்கிறாரு. என்ன சுவாமி? நாரத மகரிஷி. பாருங்கள் பிரம்மச்சாரி 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 பலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாமா?